கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை முடிசூட்டி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமிலிருந்து எருசலேமுக்கு வருகிறார். எருசலேமிலே தேவன் செய்கிற சில காரியங்களை குறித்து சிந்திக்க கர்த்தர் உதவி செய்வாராக. எருசலேமிலே ஜெப ஆலயம் இருந்தது. இயேசு ஜெப ஆலயத்துக்கு வருகிறார். ஆண்டவர் எதிர்பார்த்து வந்ததான அந்த ஜெப ஆலயத்துக்குள்ளே இருக்க வேண்டியதான துதி, ஸ்தோத்திரம், தேவனுடைய வார்த்தைகள், கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்கள் இருக்கும் என்று கூட அவர் நம்முடைய ஜனத்தோடு கூட சேர்ந்து ஆராதிப்பேன் என்று சொல்லி வருகிறார். ஆனால் அங்கு காரணம் என்ன? 15ஆம் வசனத்தில் அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்தி விட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களையும் ஆசனத்தை கவிழ்த்து போட்டு ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கல்லர் குகை ஆக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். தேவன் இங்கு கூட நாம் பார்க்கிறோம். தேவன் எதிர்பார்த்திருந்ததான அந்த காரியம் ஜெப ஆலயத்துக்குள்ள இல்லை. ஜெபாலயம் என்றால் என்ன? இன்றைக்கு ஒருவேளை ஆதி காலத்தில் எருசலேமிலே கர்த்தர் கட்டின தேவாலயம் இடிக்கப்பட்டு போய்விட்டதானால் இன்றைக்கு புதிதாய் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? வாசித்தோமானால் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கும் பொழுது, நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது மரியாதை இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பான். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இந்த நாட்களில், இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் எதிர்பார்க்கிற நம்முடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை கல்லர் குகையாக மாறிக்கொண்டிருக்கிறது. பணத்துக்காக, பொருளுக்காக, பொம்பளைக்காக, அசுத்தத்துக்காக, அந்தகாரத்துக்காக இன்றைக்கு வாழ்கிற ஜனங்களை குறித்து பார்க்கிறோம். ஆனால் தேவனாய் கர்த்தர் எதிர்பார்ப்போடு எருசலேமிலே தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது அங்கு அவர் கண்ட காட்சிகளை தான் 15ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். இந்த வீடு தேவனுடைய ஜெப வீடு என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்திலே கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய சரீரம், உன்னுடைய கூடாரம் பரிசுத்தமாக இருக்கிறதா? அவர் சொல்லுகிறார், இதோ காசுக்காரனையும் அங்கு புறாவுக்களையும் கர்த்தர் எடுத்து அடித்து துரைத்து அவர் சொல்லுகிறார், வீடு ஜெப வீடாக மாறுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தேவனை ஆராதிக்கிற குடும்பத்தில் இருக்கிறோம் என்று சொல்லுகிறோமா? தேவன் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். நமக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலமாக நம்மை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். தேவன் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதம் நமக்குள் வர வேண்டுமானால் இந்த ஆலயமாக்கி நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே துதி, ஸ்தோத்திரம், கனம் இருக்க வேண்டும். இன்றைக்கு பொறாமைகள், எரிச்சல்கள், கோபங்கள், வைராக்கியங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தேவ ஆலயத்துக்குள் கர்த்தர் வர முடியாதபடிக்கு வெளியிலே ஒதுங்கி இருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆனால் நாமும் கூட நாம் மீட்கப்பட்டுள்ள ஒரு வார்த்தையின் கீழாக நம்முடைய சுபாவம் மாறாமலே இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே தான் கர்த்தர் சொன்னார், என்னுடைய வீடு ஜெப வீடு. இன்னைக்கு கர்த்தர் கொடுத்திருக்க சரீரம் ஜெப வீடாக இருக்கிறதா? தேவனை உண்மையாகவே அறிந்து ஆராதிக்கக்கூடிய அனுபவம் உனக்கு உண்டா? 1000 பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் இந்த ஜெப வீட்டுக்குள்ளே பரிசுத்தர் வாசம் பண்ணுகிறார். உனக்குள்ள மகிமை தேவன் வாசம் பண்ணுகிறார். ஆகவே அந்த தேவனை நீ ஆராதிப்பாயானால் இன்றைக்கு சொல்லும், ஐயா, என் ஆவிக்குரிய வீட்டை ஒரு ஜெப வீடாக மாற்றும். என்னை ஆண்டவரே உம்முடைய பிள்ளையை மாற்றும் என்று சொல்லி கேள். எப்படிப்பட்ட பாவங்களை மன்னிக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். உன்னை தேவனுடைய ஆலயமாக மாற்றி உன்னை ஆசீர்வதிக்க தேவன் கிருபை செய்வாராக. ஆகவே நான் மீண்டும் சொல்லுவோம், கர்த்தாவே, நீர் எங்களை மாற்றும். நாங்கள் உம்முடைய வீடாக மாற எங்களுக்கு உதவி செய்யும். கண்களை மூடி ஜெபிப்போம். நித்தியத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, இன்றைக்கு எங்களை கர்த்தாவே உம்முடைய கரத்தில் எடுத்து எங்களுடைய ஆண்டவரை தேவனுடைய ஆலயமாக எங்கள் சரீரத்தை மாற்றி உமக்கேற்ற விதத்திலே நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி ஜெபிக்கிறேன்.
கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி ஜெபிக்க ஆசீர்வதிப்பீராக, மகிமைப்படுத்துவீராக, பாதுகாத்தலும் தேவனுடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக, ஆமென்.